ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா, அதாவது என் தம்பியோட பர்த்டே. ஸோ அந்த vlog தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். காலையிலே வந்துட்டு நான், தம்பி, அப்புறம் பக்கத்து வீட்டில் உள்ள பையன், அப்புறம் தங்கச்சி எல்லோரும் சேர்ந்து டெக்கரேஷன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். டெக்கரேஷன் பண்ணும்போது வீடியோ எடுக்கல, ஸோ நடுவில் தான் வீடியோ எடுத்தேன். அதுக்கடுத்து இன்னும் நிறைய டெக்கரேஷன் நடந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து இடையில ஹாப்பி பர்த்டே ஸ்டிக்கர்லாம் வாங்கி ஒட்டியிருந்தோம். அது எல்லாமே முடிஞ்சிட்டு கேக் கட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஏன்னா அம்மா நேற்று கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அது பிரித்து பார்க்குறதுக்காக அவன் ரொம்ப அவளோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஸோ அப்பா எப்போ வருவாங்க எப்போ கேக் கட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கடுத்து ஃபோட்டோ எடுக்க கூட வரல. அதுக்கடுத்து நானும் பிடிச்சி உட்கார வச்சு அவனுக்கே தெரியாமல் ஒரு வீடியோ எடுத்தேன். அதான் இந்த வீடியோ. அதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் சும்மா பிளெயினாக இருந்ததுனால மாறி அப்படின்னு அவனோட நேமே கலர் பேப்பர், அதாவது கிளிட்டர் பேப்பரில் வந்து ட்ரா பண்ணி கட் பண்ணி ஓட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டு அதை ட்ரா பண்ணிக்கிட்டு இருந்தேன். எம்மு மட்டும் கட் பண்ணி வச்சுருந்தேன், மிச்செல்லாம் ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சுட்டு அது எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ணிட்டு அதுக்கு நடுவில் ரோஸு சுற்றிலாம் ஹார்ட்லாம் ஒட்டி வச்சுருந்தோம். அதுக்கடுத்து கிஃப்ட்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. கேக் கட் பண்ணுறதுக்காக அப்பா எல்லோரும் வந்துட்டாங்க. அதுக்கடுத்து கேக் கட் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் எல்லோரும் வந்தாச்சு. கேக் கட் பண்ணுறதுக்காக எல்லோரும் ஃப்ரேமுக்குள்ளே கரெக்டாக நிப்பாட்டிட்டு கேக்கெலாம் கட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஹாப்பி பர்த்டே சாங்கோட கேக்கெலாம் கட் பண்ணிட்டு அதில் பார்ட்டி பப்லாம் வாங்கி வச்சுருந்ததுனால வெடிக்கிறதுக்காக அது எடுத்து எங்கள் அம்மா வெடினாங்க. ஸோ அதில் பார்ட்டி பப்லாம் வெடிச்சிட்டு அதுக்கடுத்து கேக்கு எல்லார் மேலேயும் பார்ட்டி பப் ரொம்ப அதிகமாக விழுந்துச்சு. அதுக்கடுத்து எல்லாத்தையும் எடுத்து தொடச்சிட்டு கேக்கெலாம் கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. என் தம்பிக்கு வந்து ரொம்ப நாளாக டிவி வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அப்போ இன்றைக்கி அவனுக்கு சர்ப்ரைஸாக 43 இன்ச் டிவி வாங்கிட்டு வந்துட்டாங்க. அவனுக்கே தெரியாது, எங்களுக்கே தெரியாது, எங்களுக்கு எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் தான். இந்த டிவி வந்து ரொம்ப நாளாக டிவி ரிப்பேராக இருந்துச்சு. ஸோ அதனால் புது டிவி ஒன்று வாங்கியாச்சு வீட்டுக்கு. அதுக்கடுத்து அந்த டிவி முடிஞ்சு அம்மாவும் கிஃப்ட் வாங்கி வச்சுருந்தாங்க. அந்த கிஃப்ட் வந்து நேற்றுலேருந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கிஃப்டே அம்மா எடுத்து வந்து தம்பி கையில் கொடுத்தோன்னே டக்குன்னு வாங்கி பிரிக்க ஆரம்பிச்சிட்டான். நேற்றுலேருந்தே அதை பார்த்துட்டு அதுக்கு வேர்க்கும் அப்படின்ட்டு கவருக்குள்ளேருந்துலாம் வெளியே எடுத்து வச்சுருந்தான். ஸோ அதுக்கடுத்து கிஃப்ட் ரேப் பண்ணதுனால இதை பார்க்க முடியல. இன்றைக்கி பார்த்துட்டு ரொம்ப அதிசயமாக செம்மையாக இருக்கே அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தான் வீட்டிலேருந்து. அதுக்கப்புறம் எங்களுக்கு எல்லாத்துக்கும் கேக்கு தர்றதுக்காக கூப்பிட்டான். ஸோ நான் ஃபஸ்ட்டு கேக் வாங்கிட்டேன். அதுக்கடுத்து என் தங்கச்சிக்கு, அப்புறம் பக்கத்து வீட்டில் உள்ள பையனுக்கு எல்லாத்துக்கும் கேக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். கொடுத்ததுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக எல்லோரும் நின்னாங்க. ஸோ அதுக்கடுத்து எல்லோரும் ஃபோட்டோ எடுத்து சாப்பிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.